நைட்டு ஃபுல்லாக எங்கடா போயிருந்த? ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், எடுக்கவே இல்லை. என்னண்ணே நீங்க இவனை முன்ன மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவன் இப்பெல்லாம் உங்களுக்கு தம்பியாவா இருக்கான்? இவெல்லாம் ஒருத்திக்கு புருஷனா தானே இருக்கான். அண்ணா, நான் என்னைக்குமே உங்க தம்பி தான், உங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் ஏன்டா ஃபோன் எடுக்கல? நைட்ல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுண்ணே, மழை வேற, வரிசையா ஒவ்வொரு மெக்கானிக்காக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதான் உங்க ஃபோனை எடுக்க முடியல. ஒரு வழியா பைக்கை தள்ளிக்கிட்டே வந்து பாண்டிக்கிட்ட கொடுத்து சரி பண்ணிட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சுங்க. சரி, அந்த நேரத்தில் உங்களை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேணாம் தான் ஃபோன் பண்ணலை. அண்ணே இப்படி ஏதாவது கதை சொல்லி உங்களை ஏமாத்த பாக்குறானே. குட்ரா. இதை வட்டி பணம் தர வேண்டியவங்க லிஸ்ட்டு இந்த மாதம் கலெக்ஷன் போகணும். என்னடா அமைதியா இருக்க? அவன் சொன்னது காதல விழுந்துச்சா விழலையா? விஸ்வா, இன்னொரு தடவை சொல்றா, அப்பவாது சாருக்கு காதுல விழுதான்னு பாப்போம். கர்ணா, உன்கிட்ட தான் சொல்றேன், இன்னைக்கு வசூலுக்கு போகணும். கேக்குதா? என்ன கர்ணா, எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? ஏய், அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ என்னடா அவளை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆ? நீ முதல்ல வசூலுக்கு கிளம்பு. கூட இன்னைக்கு விஸ்வாவும் வருவான். ஏய், நீ வசூலுக்கு போலாம், அண்ணன் எப்ப நல்லா இருப்பாரு? ஆ? இதுல எங்கடா அண்ணனுக்கு நல்லது இருக்கு? ஆ? சொல்றா. அண்ணா, வரப்போற எலெக்ஷன்ல தலைவர் உங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப நாம போய் வட்டி வசூல் பண்ணா என்ன ஆகும்? அங்கேருந்து நமக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. எல்லாரும் உங்களை தப்பா நினைப்பாங்கண்ணே. எலெக்ஷன்லயும் தோத்து போயிடுவீங்க. என் அண்ணன் தோக்கறதை என்னால பார்க்க முடியாதுண்ணே. அதுக்குத்தானே நான் இப்ப சொன்னேன், வசூலுக்கு போக மாட்டேன்னு. அடிச்சாண்டா மாப்பிள்ள 6. டேய், என்ன உளற? இத்தனை நாள் அண்ணன் பெரிய ஆளாகி வந்ததை வட்டி வசூல் பண்ணிதான்டா. இப்ப மட்டும் ஏன் ஓட்டு விழாம போக போகுது? ஏதாவது சொல்லி எங்களை ஏமாத்திட்டு உன் பொண்டாட்டிகிட்ட போய் நீ சொன்ன மாதிரியே வசூலுக்கு போகலன்னு பிளான் பண்றியா? அண்ணா, இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்கண்ணா. நான் போய் வட்டி வசூல் பண்ணா நான் வேற, கிருபான வேற இல்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அப்ப யார ஜனங்க தப்பா நினைப்பாங்க? நான் ஒரு சாதாரண ஆளுன, ஆனா நீங்க எம்எல்ஏ ஆக வேண்டிய ஆளு, அடுத்து மினிஸ்டர் ஆக வேண்டிய ஆளு. உங்களை தப்பா நினைப்பாங்கண்ண. இப்ப போய் இந்த பணத்தை வசூல் பண்ணி மினிஸ்டர் பதவியை இழந்துட்டு நிக்கணுமா? நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கண்ணே, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் இல்லைண்ண,
நம்ம யாருமே வசூலுக்கு போக வேண்டாம். இது நம்ம லிஸ்டே இல்லையே, யாருமே போக வேண்டான்றான். நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்காம என்ன போய் உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு தப்பா நினைச்சிட்டீங்களே. அண்ணா போட்டோண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அண்ணா நீங்க தான் ஜெயிப்பீங்க. இவன் சும்மா ஏதோ கம்பி கட்டுற கதையெல்லாம் ஆழ்ந்து விட்டுக்கிட்டு இருக்கான். சொன்னா கேளுங்கண்ணே. ஏய், இந்த எலெக்ஷன் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. விஸ்வா, இவனை கூட்டிட்டு போடா. இல்ல திவா, கர்ணா சரியா தான் சொல்றான். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் வசூலுக்கு போக வேண்டாம்.